ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தன்யாவுக்கு இன்றைக்கி என்ன ஃபுட் கொடுக்குறோங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மைசூர் பருப்பு சொல்லுவாங்களே, மைசூர் பருப்பு சாதம் வடித்த தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. அப்புறம் ஸ்பைசஸ் பொடி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, கடுகு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்ன நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன்னா, இந்த பொருளெல்லாம் போட்டு ஒரு சாதம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். நெய், எப்பயுமே நெய்யில் சாப்பாடு கொடுங்க. அப்போ அவங்களுக்கு வயிறு வலி இருக்காது, பாத்ரூம் எல்லாம் போக ஃப்ரீயாக போய்க்குவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே எப்பயும் வெங்காயம், பச்சை மிளகா போடுவோம். இன்றைக்கி என்ன போட போகிறோம்னா, சீரகம், மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு இது நல்லா கொஞ்சம் வணங்க விட்டுருங்க. வணங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். எதுன்னா உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு போட்டுட்டு இது நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் உப்பு போடுங்க. ஏன்னா இதில் உப்பு பிடிக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு போட்டால் போதும். நம்ம ஒரு நாள் ஒன்று கொடுக்கலாம். ஒரு நாள் பயிர் வகை, ஒரு நாள் கிழங்கு வகை, ஒரு நாள் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக ஸ்பைசஸ் பவுடரும் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்னால் வீட்டிலே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மாதிரி எல்லாம் போட்டு வீட்டில் ரெடி பண்ணதை அதை போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு மைசூர் பருப்பும் போட்டுருங்க. மைசூர் பருப்பும் போட்டு ஒரு கிண்டிட்டு நமக்கு இதில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கஞ்சி தண்ணி 1 டம்ளர். அந்த 1 டம்ளர் கஞ்சி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் நான் வடித்து சாதம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் ஆனால் கூட அது ஊற்ற வேண்டாம், பழசு கொடுத்த மாதிரி ஆயிடும். 1 டம்ளர் கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு சாதத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். நான் நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்ட பிறகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எப்படி கொதிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்த பிறகு குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ காய் வேகிறதுக்கு வேண்டி நான் 6 விசில் விட்டேன். 6 விசில் விட்டு எடுத்தோன்னா காய் இந்தளவுக்கு வெந்து கிடச்சிச்சு. அப்போ அந்த நல்லா கையில் மசிச்சு விட்டுட்டேன். அது கிழங்கு, பீட்ரூட்டுனால நல்லாவே மசிச்சிருச்சு. நம்ம பீட்ரூட் போட்டனால அந்த சாதமே ரெட் கலர் ஆயிடுச்சு. மசிச்சு முடியும் போது நான் ரெடி பண்ணுற சாப்பாடு எப்போதுமே அவளுக்கு மதியம் ஒரு பவுலில் கொடுப்போம். அந்த ஒரு பவுல் கரெக்டாக வரும். எப்பயுமே இந்த பவுலுக்கு கரெக்டாக வரும். இந்த பவுலுக்கு கரெக்டாக வந்துச்சு. கொஞ்சம் ஒரு துளி கம்மியாகவே வந்துச்சு, தவிர அதிகமாக வரல, வேஸ்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு ஒரு வாய் கொடுப்போம். அவள் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இது செய்கிறோம், வீடியோ போடுறோம், மற்றபடி குழந்தை சாப்பிடுவாளா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும்ல. அங்கே பாருங்கள், பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி பீன்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதெல்லாம் நல்ல மெமரி பவர் கிடைக்கும். அது நல்லதை மட்டுமே தான் நான் போடுறேன். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.